கொலஸ்ட்ராலுக்கு இந்த ஒரு இன்ஜெக்ஷன் போதும், உங்களோட கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாமே தீந்துரும் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பை ரீசெண்ட் டைம்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா எல்லாருக்குமே பல கேள்விகள் இருக்கலாம். இப்படிங்க அந்த கொலஸ்ட்ராலால நாங்க அவ்வளோ அவதிப்பட்டு இருக்கோம், ஒரு இன்ஜெக்ஷன்ல எப்படி சரி பண்ண முடியும்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து உற்பத்தி பண்றதுக்கு அப்படின்ற ஒரு ஜீன் இருக்கு. நம்ம பாடியில அந்த ஜீனை தான் ஏவி விட்டுருக்காங்க. இது வந்து ஜீன் எடிட்டிங்கே பண்ணிடுது. அது எங்க அந்த கோளாறு இருக்குதோ அங்கேயே போய் இது பண்றதுனால சில பேர் பிறக்கிறப்பவே வந்து ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியான்ற ஒரு வியாதி இருக்கு. பிறக்கிறப்பவே அவங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். பிற்காலத்துல எஸ்பெஷலி இது வந்து ஜீன் எடிட்டிங் சம்பந்தப்பட்டதுனால இதோட பின் விளைவுகள் வந்து ரொம்ப வீரியமாக. இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்தியாவில் இதோட பயன்பாட்டை நம்ம எப்படி மக்கள் வந்து எப்பத்துல இருந்து இதை வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கு சார்? இப்போ ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க. கொலஸ்ட்ராலுக்கு இந்த ஒரு இன்ஜெக்ஷன் போதும், உங்களோட கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாமே தீந்துரும் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பை ரீசெண்ட் டைம்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனால் எல்லாருக்குமே பல கேள்விகள் இருக்கலாம். இப்படிங்க அந்த கொலஸ்ட்ராலால நாங்கள் அவ்வளோ அவதிப்பட்டு இருக்கோம், ஒரு இன்ஜெக்ஷன்ல எப்படி சரி பண்ண முடியும்? இது சாத்தியம் தானா? இதுக்கு என்ன செலவாகும்? இந்தியாவில் இதை எப்போ கொண்டு வர போறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். அது எல்லாத்துக்குமே பதிலளிக்கிறதுக்காக தான் நம்ம கூட இப்போ டாக்டர் யூபி ஸ்ரீனிவாசன் கேஸ்ட்ரோ சர்ஜன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கான பதிலுமே வந்து கேட்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் வந்து நல்லா இருக்கேன் சார். இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், எப்படிடா ஒரு கொலஸ்ட்ரால் பிரச்சனையில இவ்வளோ அவதிப்பட்டு இருக்கோம் நாங்க. அதுக்கு பல விஷயங்கள், பல ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டே தான் இருக்கும். அது இப்படி ஒரு ஊசியில சரியாகும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே. உண்மையாக அது சாத்தியம் தானா அப்படின்ற கேள்விதான் முதல்ல எல்லாருக்குமே இருக்கு. அதுல அந்த டேர்ம் யூஸ் பண்ணக்கூடியது கிறிஸ்பர் கேஸ்9 அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க சார். அது மக்களுக்கு புரியுறபடி எளிமையா சொல்லணும்னா அது ஆக்சுவலி என்ன சார்? அதாவது அது வந்து கிறிஸ்பர் கேஸ்9 அப்படின்றது வந்து கிளஸ்டர்ட் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்ட் ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதோடைய CRISPR. ஆமா, கேஸ்9ன்றது ஒரு இது. நான் இதுல வந்து உங்களுக்கு விளக்கமா சொல்றதானே அப்படின்னா, அந்த கிறிஸ்பர் அப்படின்றத நம்ம ரெண்டாவதா நான் சொல்றேன். கேஸ்9 அப்படின்றத வந்து நம்ம எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, அது ஒரு கத்திரிக்கோள் மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். அந்த கத்திரிக்கோள் வந்து ஒரு ஜீன் எடிட்டிங்னு நம்ம வந்து மெடிக்கல் டேர்ம்ல யூஸ் பண்றோம். நம்ம அது வந்து என்ன பண்ணுதுன்னா, எப்படி நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம ஒரு வேர்டு அடிச்சிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல பேடுன்னு ஒரு இடத்துல ஒரு வேர்டு அடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோமே. அந்த வேர்டை வந்து நம்ம குட் அப்படின்னு மாத்துறதுக்காக இந்த பேடை வந்து கட் பண்ணிட்டு குட்டை கொண்டு போய் பேஸ்ட் பண்றோம். ஆமா, அந்த கட் பண்ணி பேஸ்ட் பண்ற வேலையை தான் வந்து இந்த கேஸ்9ன்றது வந்து பண்ணுது. இட்ஸ் அ ஜீன் எடிட்டிங் சிசர். அதுல வந்து இந்த கிறிஸ்பர் அப்படின்றது என்னதுன்னா, அந்த கிறிஸ்பர்ன்றது தான் வந்து இது எதை போய் வெட்டணும்னு இருக்குல்ல. இப்போ கத்திரிக்கோள் வந்து அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எங்கேயா போய் வெட்டிடக்கூடாது இல்லையா, ஜீன் எடிட்டிங்ல. ஸோ அதனால அது எதை போய் வெட்டணும் அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த கிறிஸ்பர் வந்து அதுக்கு ஒரு கைடு RNA-வா வந்து வேலை பார்க்குது. இதுதான் அதுக்கு அட்ரஸ் சொல்லும். இந்த இடத்துலதான் அந்த பேட் இருக்கு, நீ அதை போய் கட் பண்ணு, இது சரியா இல்ல, அதை கட் பண்ணி எடுத்துரு. ஆமா, அதை கைட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்ல கொண்டு போய் விடுறது தான் இந்த கிறிஸ்பர்ன்றது. அதனாலதான் அது கிறிஸ்பர் கேஸ்9 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார். அடுத்தபடியா வந்து இந்த ஜீன் எடிட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க சார். அது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்கு, அதாவது எந்த அளவுக்கு சார் குறைக்க முடியும் அந்த ஜீன் எடிட்டிங் மூலியமா? முழுமையா குறைக்க முடியுமா? அது என்ன, அந்த ஜீன் எடிட்டிங் ப்ராசஸ்னால கொலஸ்ட்ராலை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அதாவது இப்போ வந்து நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா செயல்களையுமே நம்ம வந்து அதை ஒரு ஜெனட்டிக்கா அதை வந்து தொடர்புபடுத்துறோம் இல்லையா. எது நடந்தாலும் வந்து ஜீனை வச்சுதான் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. அது மாதிரி சொல்றப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து உற்பத்தி பண்றதுக்கு அப்படின்ற ஒரு ஜீன் இருக்கு. நம்ம பாடியில அந்த ஜீனை தான் ஏவி விட்டுருக்காங்க. நீ போய் அந்த கொலஸ்ட்ராலை வந்து உற்பத்தி பண்றதுக்குன்றதுக்கு. அந்த உற்பத்தி பண்ற அந்த எல்டிஎல் எல்டிஎலை
கிளியர் பண்றதுக்கு நமக்கு கல்லீரல்ல சில முக்கியமான புரோட்டீன்ஸ் வந்து அந்த ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த முக்கியமான புரோட்டீன்ஸ் வந்து அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து அதுதான் வந்து கழிச்சு கிளியர் பண்ணி நம்மளை ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு எப்பவுமே உதவி பண்றதுக்கு தான் இருக்கும் அது. ஆனா வந்து என்ன ஆகும்னா சில வியாதிகள்னால சில பேர் பிறக்கிறப்பவே வந்து ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியான்ற ஒரு வியாதி இருக்கு. பிறக்கிறப்பவே அவங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். பிற்காலத்துல பிறக்கிறப்பவே அந்த ஒரு ஜெனட்டிக் டிசார்டரோட வருவாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய தவறான ஒரு உணவு பழக்க வழக்கங்களால நம்ம கொலஸ்ட்ரால் சேர்த்து வச்சுக்கிறது அதுவும் ஒண்ணு இருக்குது. ஸோ இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து அகற்றுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஊக்கி ஒரு கருவி ஒன்று இருக்கு நம்மளுடைய அந்த கல்லீரலுடைய செல் சர்ஃபேஸ்கள்ல. அதை வந்து இது வந்து வேலை பார்க்க விடாது. ஜீன் எடிட்டிங் முறை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார். அது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி பயன்பாட்டுல இருக்கு சார்? கிறிஸ்பர் Cas9ன்றது வந்து கல்லீரல்ல இருந்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கிளியர் பண்றதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு பணியை வந்து இன்னொரு ஒரு ஜெனட்டிக் இது மூலமா பண்ணுது. அந்த அது இன்னொரு அந்த ஜெனட்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது என்னன்னா அந்த PCSK9 அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா கல்லீரலுடைய மேற்பரப்புல அந்த செல்கள்ல எல்டிஎல் ரிசப்டார்ஸ்ன்னு இருக்கு. அதாவது எல்டிஎல் உள்வாங்கிகள்னு சொல்றாங்க தமிழ்ல. அது என்ன பண்ணும்னா இந்த எல்டிஎல் வந்து எல்டிஎல்ன்றது ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து இந்த எல்டிஎல் ரிசப்டார்ன்றது வாங்கி கல்லீரலுக்குள்ள கொண்டு போய் கல்லீரல் வந்து அதை சுத்திகரிச்சு வெளியில தள்ளிடுது. இந்த வேலை ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில வந்து ஜாஸ்தியான இதா ஆகாது. அந்த இந்த எல்டிஎல் ரிசப்டார் இருக்குது இல்லையா, அந்த எல்டிஎல் ரிசப்டாரை இந்த PCSK9ன்ற ஒரு புரதமானது வந்து என்ன பண்ணுது, புரோட்டீன், இட்ஸ் அ புரோட்டீன். அந்த புரோட்டீன் வந்து இந்த எல்டிஎல் ரிசப்டார்ஸை போய் அழிச்சிருது. இது கெட்ட வேலை தான் பண்ணுது. இந்த PCSK9ன்றது வந்து அந்த எல்டிஎல் ரிசப்டார்ஸை போய் அழிச்சிடுறதுனால லிவர்னால நல்லபடியா அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை நம்ம பாடியில கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாம போகுது. இங்கதான் நம்ம இந்த CRISPR-Cas9 ஜீன் வந்து வேலையை காட்டுது. எப்படின்னா அந்த Cas9 ஜீனை கொண்டு போய் அந்த PCSK9 ஜீன் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல கொண்டு போய் அதை வந்து இது மாத்தி விட்டுறது. ஸோ அந்த PCSK9 வந்து அந்த இடத்துல இருந்து வெட்டுப்பட்டு வெளியில போய் அந்த இடத்துல மாறின உடனே இந்த இது வந்து நார்மலா அந்த எல்டிஎல் ரிசப்டார்ஸ் அதோட வேலையை அது பண்ணுது. லிவர் வந்து கொலஸ்ட்ரால எல்டிஎல் கொலஸ்ட்ரால அதோட வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுது. சோ எல்லாரும் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்றது இந்த ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா நம்மளோட கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றது. ஓகே சார், ஒரு தடவை வந்து இந்த ஒரு ஜீன் எடிட்டிங் முறையை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா வந்து இது பண்ணிட்டோம் அதனால நம்மளுக்கு ஏதாவது பின்விளைவுகள் இருக்கும்ன்ற ஒரு பயம் இருக்கும்ல சார், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? மருத்துவத்துறை பொறுத்தளவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லா தெரப்பிகளுக்குமே வந்து அதுக்குண்டான ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து பின்விளைவுகள் இருக்கத்தான் செய்யும். இதுல வந்து எஸ்பெஷலி இது வந்து ஜீன் எடிட்டிங் சம்பந்தப்பட்டதுனால இதோடைய பின்விளைவுகள் வந்து ரொம்ப வீரியமாகவே இருக்கலான்ற மாதிரி இருந்தாலும் கூட இது ரொம்ப நுட்பமான ஒரு தொழில்நுட்பத்துல வந்து இந்த இதை அவங்க அணுகுறாங்க. ஆராய்ச்சி லெவல்ல தான் இருக்கு. இது ரொம்ப நுட்பமா அணுகப்படுறதுனால இது என்னன்னா ப்ரிசைஸா போய் அந்த Cas9 ஜீன் போய் எக்ஸாக்டா அந்த PCSK9 மட்டும் அது அழிக்கிறதுனால பெரிய லெவல்ல வந்து எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இது வரைக்கும் கண்டறியப்படலை. இது வரைக்கும் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல ஆராய்ச்சிகள்ல இருக்கிற இந்த நேரத்துல நான் சொல்றேன். மோரோவர் இது இந்த செயல்பாடுகள் எல்லாமே கல்லீரல்ல ஒத்துதான் நடக்குது இல்லையா, இது எல்லாமே கல்லீரல்ல தான் நடக்குது. ஸோ அதனால கல்லீரல் வந்து இதோடைய பிரண்ட் அதோடைய தாக்கத்தை அதுதான் நிறைய வாங்கிக்கிறது. அதனால வந்து சில நேரங்கள்ல கல்லீரல்ல சில அலர்ச்சி மாதிரியான இதுகள் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன மாதிரி பர்சன்ஸை பொறுத்து அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்து மாறுபடுமா சார்? ஆமா, இது எல்லாமே வந்து கிளினிக்கல் ட்ரையல் பேசிஸ்ல இருக்கிறதுனால தற்சமயம் வந்து ரொம்ப துல்லியமா இயங்குறதுனால பெரிய லெவல் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் கல்லீரல் மூலமா தான் இது நடக்கிறதுனால சில கல்லீரல் பாதிப்புகள் ஏற்படலாம்ன்றது நம்மளால யோசிக்க முடியுது. அதையும் வந்து சரி செய்து இந்த ட்ரையல்ஸ்ல நல்லபடியா கொண்டு வந்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே சார், இதுல என்ன அப்படின்னா இப்ப நிறைய பேர் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க, நிறைய இன்டேக்ஸ் எடுத்துக்கிறாங்க, டேப்லெட்ஸ், மெடிசன்ஸா இருக்கட்டும். அப்படி எடுத்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கும், இதெல்லாம் எப்போ விட போறோம், கொலஸ்ட்ரால் எப்பதான் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆக போகுது, அப்ப இந்த ஒரு இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அது எல்லாத்தையும் நாங்க அவ்வளவுதான் தூக்கி போட்டுடலாமா, இது ஒரு பயன்பாட்டுக்கு வருது அப்படின்னா அந்த ஒரு ஏக்கம் இருக்குல்ல சார், இது பாசிபிளா? ஆமா,
நிச்சயமா இது வந்து பாசிபிள் தான். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னொரு 5 to 10 ஆண்டுகள் ஆகும். ஓகே. இது இப்போ கிளினிக்கல் ட்ரையல் 2 phase 2 லெவல்ல தான் இருக்குது. இப்போதைக்கு இது வந்து ஜீன் எடிட்டிங்கே பண்ணிருது. அது எங்க அந்த கோளாறு இருக்குதோ அங்கேயே போய் இது பண்றதுனால இது ஒரு ஒன் டைம் ட்ரீட்மெண்ட் மாதிரியா தான் இப்போ வந்து அறியப்பட்டிருக்கு. ஓகே. ஒரு தடவை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இதோட அவசியம் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரியே தான் இருக்கு. ஆனாலும் சில பேருக்கு வந்து திரும்ப உங்களுக்கு ஏதாவது பழையபடி இதே ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறதுக்கோ இல்லை ஸ்டாட்டின்ஸ் போன்ற மாத்திரைகள் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மாத்திரைகளை போடுற மாதிரியான ஒரு தேவை ஏற்படலாம். அதுக்கு காரணம் வந்து இதுக்கப்புறம் அந்த நோயாளி அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, கரெக்டான உணவு பழக்கங்கள், எக்ஸசைஸ், இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாம இருந்தாலோ இந்த ஏற்கனவே நம்ம செலுத்தின இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஓரளவுக்கு தான் அந்த PCSK9 இருக்கக்கூடிய செல்ஸை வந்து பாதிச்சுட்டு மீதி கொஞ்சம் இதை வந்து அதனால சரி பண்ணப்படாம கொஞ்சம் இது தப்பிச்சிருந்ததுன்னு வைங்க ஃபர்ஸ்ட் டைம் இதுல, அப்ப வந்து இது வந்து திரும்பியும் அது தேவை ஏற்படுற மாதிரியா வரலாம். இப்ப எல்லாருக்குமே இருக்கிறது ஓகே, நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அட்லீஸ்ட் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. ஆனா இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்தியால இதோட பயன்பாட்டை நம்ம எப்படி மக்கள் வந்து எப்பத்துல இருந்து இதை வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கு சார்? இப்ப நீங்க கேட்ட கேள்வியே நான் வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் கேட்டது வந்து செலவு, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு. எல்லாருமே இப்ப மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதே பெரிய இதுவா பாக்குறாங்கன்றப்ப இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும், இது எந்த அளவுக்கு செலவு எவ்வளவு ஆகும்ன்றது. ஆமா, இது நிஜமாவே இது வந்து காஸ்ட்லியா தான் இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து சாதாரணமா ஒரு ஆய்வகங்கள்ல செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு கெமிக்கல் மருந்து மாதிரியான லெவலுக்கு இருக்க போறது இல்லை. இது வந்து ஜீன் தெரப்பி, ஜெனட்டிக் எடிட்டிங்ன்ற மாதிரியா ஜீன் எடிட்டிங்லாம் வரப்ப இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். இதோடைய செலவுகள் வந்து ரொம்ப அபரிமிதமா இருக்கும். அதனால வந்து இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடியது எப்படி இருக்குன்னா, சில லட்சங்கள் வரைக்கும் இந்த இன்ஜெக்ஷன் போகலாம். சில பேருடைய கணிப்பு வந்து கோடி கூட ஆகலான்ற மாதிரி தான் இருக்கு கணிப்புகள். பட் என்னன்னா அது அப்படியே தொடர்ந்து இருக்க போறது இல்லை. ஒன்ஸ் இந்த டெக்னாலஜி வந்து அது கொஞ்சம் மலிவா ஆகும்ல, நாட்கள் போக போக தேவை ஏற்பட்டு அதோட இது ஜாஸ்தியா ப்ரொடக்ஷன் போய் கொஞ்சம் மலிவா ஆகக்கூடிய நேரத்துல இதோடைய செலவு வந்து கம்மியா போகிறது மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். அதான் இந்தியால இந்த ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல நம்ம மக்கள் எப்ப வந்து இந்த ஒரு விஷயத்த பயன்பாட்டுல அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இப்ப இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப வந்து உலகளாவிய லெவல்ல இந்த ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கிற வேகத்தை வச்சு பாக்குறப்பமே 5 to 10 ஆண்டுகள் ஆகும் நம்ம கிட்ட வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சேர்றதுக்கு அப்படின்னு இருக்கு. இப்போ குளோபலைசேஷன் வந்துட்டதுனால இப்போ வேற கண்ட்ரீஸ்ல வரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம ஊருக்கு வர்றதுக்கு சில மாதங்களோ சில ஆண்டுகளோ தான் எடுக்கும். நம்ம ஊர்ல வந்து ஒரு குளோபலைஸ்டா ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தா கூட நம்ம ஊருக்கு வர்றதுக்கு நமக்குன்னு சில கண்ட்ரோல்டு பாடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கண்ட்ரோலிங் பாடிஸ். இந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஜீன் தெரப்பி, இந்த மாதிரி ஜெனட்டிக் ரிலேட்டடா வரக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை அவங்க பார்த்து அவங்க அனலைஸ் பண்ணி அது மாதிரி ICMR இருக்காங்க, நம்மளுடைய ICMR இருக்காங்க இல்லையா, மெடிக்கல் ரிசர்ச் உள்ளவங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து இது ஓகே. அப்புறம் ட்ரக் கண்ட்ரோல் சொசைட்டி இருக்காங்க, அவங்க CDSC1 சொல்றாங்க. ஸோ இந்த பாடிஸ் எல்லாம் வந்து இதை வந்து அப்ரூவல் கொடுத்து நம்ம மக்களுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு பயன்பாட்டுக்கு வரும். ஓகே சார். இதுக்கான ப்ராசஸ் என்ன மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ரிசர்ச் ஒர்க்னு சொல்றீங்க, பட் இப்போ வந்து என்ன லெவல் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கு? இந்த ஒரு ஃபேஸ் 2ல இருக்குது. அடுத்து phase 3 ட்ரையல்ஸ் போய் அப்புறம் தான் ஹியூமன் ட்ரையல்ஸ் வந்து நமக்கு வரும். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.